1000 விளக்கு தொகுதியில் அசத்த போவது யார்? சட்டப்பேரவை தொகுதி வரிசையில் 20வது இடத்தில் உள்ள 1000 விளக்கு தொகுதி மறைந்த முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோர் இந்த தொகுதியை சேர்ந்தவர்களே. முக்கிய இடங்களான அமெரிக்க துணை தூதரகம், வள்ளுவர் கோட்டம், அண்ணா மேம்பாலம் ஆகியவை இந்த தொகுதியில் அமைந்துள்ளன. கடந்த 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் 1000 விளக்கு தொகுதி உருவாக்கப்பட்டது. ராயப்பேட்டை, நுங்கம்பாக்கம், சூளைமேடு, மகாலிங்கபுரம், தியாகராய நகர், மாம்பலம், ராஜா அண்ணாமலைபுரம், தேனாம்பேட்டை, கோபாலபுரம் ஆகிய இந்த தொகுதியில் அடங்கியுள்ளன. இந்த தொகுதி தாழ்த்தப்பட்ட மக்கள் 40%, வன்னியர் 30%, முஸ்லீம்கள் 10%, முதலியர் சமூகத்தினர் ஓரளவும் இருக்கின்றனர். எனவே தாழ்த்தப்பட்ட மக்களும் வன்னியர்களுமே வெற்றியை நிர்ணயிக்கும் சக்தியாக உள்ளனர். இதுவரை இந்த தொகுதியில் நடந்த தேர்தலில் திமுக 11 முறையும், அதிமுக 4 முறையும் வெற்றியை வகை சூடியுள்ளது. 1989ஆம் ஆண்டு திமுக வேட்பாளர் மு. க. ஸ்டாலின் வெற்றி வகை சூடினார். அதன் பிறகு 1996, 2001, 2006ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக வேட்பாளர் மு. க. ஸ்டாலின் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்தார். கடந்த 2021 தேர்தலில் திமுக வேட்பாளர் எழிலன் நாகநாதன் வெற்றி பெற்றார். சென்னை 1000 விளக்கு தொகுதியில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் வாகன நிறுத்த பிரச்சினை ஆகியவை முக்கிய பிரச்சனைகளாக உள்ளது. இது தவிர கொசு தொல்லை, பாதாள சாக்கடையில் ஏற்படும் அடைப்பு, குடிநீர் பிரச்சினை, மழைநீர் வடிகால் அமைப்பதற்கான பல இடங்களில் தோண்டப்பட்ட பள்ளங்கள் முறையாக மூடப்படாது, ஆங்காங்கே குண்டும் குழியுமாக காணப்படும் சாலைகள் போன்றவையும் முக்கிய பிரச்சனைகளாக உள்ளன. இந்த தொகுதியில் தற்போதைய எம்எல்ஏ திமுகவை சார்ந்த டாக்டர் எழிலன் நாகநாதன் மீண்டும் களமிறங்குகிறார். திமுக மருத்துவரணி செயலாளரான இவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதியிடம் தனி மருத்துவராக இருந்தவர். இவர் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 32,462 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அதிமுகவின் ஆதரவு பெற்ற பாஜக வேட்பாளரான நடிகை குஷ்புவை தோற்கடித்தார். திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி மீண்டும் களமிறங்கியுள்ளார். அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஏற்கனவே இந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர். மேலும் தொகுதி மக்களிடம் நன்கு தெரிந்த முகமாக இருக்கிறார். சாதாரண மக்களிடம் நேரடியாக பழகக்கூடியவராக இருப்பதால் இவருக்கு பெரிய பலமாக இருக்கிறது. இது தவிர தாவேகா சார்பில் களமிறங்கும் ஜே.சி.டி. பிரபாகர் நீண்ட அரசியல் அனுபவம் மிக்கவர். முன்பு அதிமுக சார்பில் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு இருமுறை வெற்றி பெற்றவர். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓ. பன்னீர்செல்வம் நீக்கி சென்றார். இதன் பிறகு ஓ. பன்னீர்செல்வம் மீது ஏற்பட்ட அதிருப்தியால் கடந்த ஜனவரியில் இருந்து தாவேகாவில் இணைந்தார். தற்போது தாவேகா சார்பில் களமிறங்கியுள்ளார். நாம் தமிழர் கட்சி சார்பில் திரைப்பட இயக்குனர் களஞ்சியம் போட்டியிடுகிறார். இந்த முறை 4 முனை போட்டி நிலவுவதால் யார் வெற்றி பெற்றாலும் அவர்களது வெற்றி எளிதாக இருக்காது என்றே கருதப்படுகிறது. இந்த தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 73,500 பேரும், பெண் வாக்காளர்கள் 80,343 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 65 பேரும் உள்ளனர். மொத்த வாக்காளர்களாக 1,53,908 பேர் உள்ளனர்.